நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்னடா பாஸ்ட் இது மாதிரி உட்காந்துட்டு பாக்குறீங்களா? இதுதாங்க அநேக பேர் சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் மட்டும் இல்லைன்னா கூரை இல்லாத வீட்டுக்கு சமமா. நம்ம மாடி வீட்டில் குடியிருக்கலாம், ஏசி ரூம்ல குடியிருக்கலாம், அல்லது 2 மாடி 3 மாடி சொல்லி பெரிய மச்சு பூசினா வீட்டில் கூட நம்ம குடியிருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் மட்டும் இல்லை அப்படின்னா கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். இந்த பாலான இந்த ஸ்தலத்துக்கு சமம் போல இருக்குமாமா. அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப ஜெபம் முக்கியம். இந்த கடைசி காலம் அவனுடைய வருகை சமயமா இருக்கிறது. நேரத்துல நாம இடைவிடாமல் ஜெபிக்கணும். கொலோசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 சொல்லப்பட்டிருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொல்ல இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. மத்தேயு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோடு கூட 1 மணி நேரமாவது ஜெபத்தில் விழித்திருக்க முடியாதா என்று இன்றைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, 1 மணி நேரமாவது ஜெபிக்க மாட்டீங்களா? நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் ஜெபிச்ச உட்கார்ந்தாவே என்னால ஜெபிக்க முடியல, ஒரு விதமான சோர்வு வருகிறது, பல விதமான எண்ணங்கள் வருகிறது, பல விதமான ஆவியில ஒரு போராட்டத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. தேவ பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கணும். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11 சொல்லப்பட்டிருக்கு, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஜெபத்தை தடை பண்ணுகிறது ஒரு பிசாசின் ஆவி. தானியல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. தானியல் 21 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறான். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள் வந்து தடுக்குது. இன்னைக்கு ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், நீங்க ஜெபிச்சுட்டீங்கன்னா ஜெயம் எடுத்துருவீங்க. இன்னைக்கு குணஸ்தாலி ஸ்திரீ வீட்டை கட்டுவாள். பெண்கள் தாங்க அதிகமா ஜெபிக்க முடியும். இன்னைக்கு பெண்கள் ஜெபமே இல்லை. இன்னைக்கு சபையில பெண்கள் ஜெபமே இல்லாம போயிடுச்சு, ஏதோ கடமையாக போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த வீடு மட்டுமல்ல, அந்த தேசமே அசைக்கப்படும். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சா. குசியாமலும் குடியாமலும் அந்த தேசத்துக்கு ரட்சிப்பு வந்தது, காரியம் ஜெயமாய் மாறியது. அல்லேலூயா. இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை ஜெபிக்க வேண்டும். ஆண்கள் ஜெபிக்கிறதே இல்லை. ஆண்கள் தாங்க வீட்டின் அஸ்திபாரமே. நீங்க ஜெபம் இல்லைன்னா குடும்பம் எப்படி ஆஸ்வதிக்கப்படும்? நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த ஜெபத்துக்கெல்லாம் தடை யார் என்றால் நாம் எதிராளியாகிய பிசாசானவன். பிசாசின் தந்திரத்துக்கு நீங்க தெரிஞ்சு